ஹாப்பி விமன்ஸ் டேன்னு உங்களுக்கு யாரும் சொல்லலையா? வருத்தப்படாதீங்க. நன்றி கெட்டவங்க, நன்றி மறக்கிறவங்க, கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் தான் நமக்கு விஷ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விமன்ஸ் டேங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். ஒவ்வொரு டைமும் நட்பை மகிழ்விக்கிற விதமாக, காதலர்களை கொண்டாடுற விதமாக, இந்த மாதிரி லவ்வர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஷிப், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தை பெருமைப்படுத்தி வைக்கிறாங்கல்ல. எதுக்குன்னா, அவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய உழைப்பாளி, திறமைசாலி, போராளி. அவங்களையும் இந்த ஒரு வருஷத்தில் 325 நாளில் அவங்களையும் பெருமைப்படுத்தணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஒரு நாட்களை கொண்டுட்டு வராங்க. அந்த நாட்களை நம்மளால் உண்மையிலே நம்மளை நேசிக்கிறவங்க சொல்லுவாங்க. அதை தாண்டி நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நம்மளால தான் விடிவு காலமே வந்திருக்கும். ஒரு அன்பாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு தடுக்கி கீழே விழுக போகிறாங்க, நம்ம தான் அப்படியே பிடிச்சிருப்போம் இழுத்து. ஒரு விஷ் பண்ணலாம். ஒரு ஒன்று அன்பு, பாசம், இல்லை அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, அவங்களால தான் நம்ம இப்போது இப்படி அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சு ஒரு விமன்ஸ் டே மகளிர் தின வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். அதையும் தாண்டி சொல்லலைன்னா, நீலாம் ஒரு கழிச்சடை, வாயால் நீலாம் எனக்கு வாழ்த்து சொல்லணுமான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. இப்போ அந்த வீடியோ நான் ஏன் போட்டேன்னு கேளுங்க. ஃபேஸ்புக்கில் எனக்கு சொன்னாங்க, சிஸ்டர் எனக்கு என் ஃபேமிலியில் உள்ள சிஸ்டர் தான், ரொம்ப நெருங்கின சொந்தம், ஆனால் நாங்கள் ஃப்ரெண்டு மாதிரி. அவளுக்காக ஒரு விஷயத்தை நாங்கள் போராடி செஞ்சு கொடுத்தோம். அதனால் நிறைய கஷ்டப்பட்டோம். அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு நாங்கள் பெரிய விஷயம் பண்ணோம். அவங்களுக்கு அந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனோம், என்னென்ன பண்ணணும், என்னெல்லாம் செஞ்சோன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் என் சகோதரியான, என்னுடைய தோழியான அவளுக்கு நாங்கள் பண்ணோம். ஆனால் அவள் நன்றி கெட்டு போய் ஒரு வயசில் பெரியவ, ஒரு தோழி மாதிரி 4 வீடு தள்ளி தான் இருக்கோம். ஆனால் ஒரு விமன்ஸ் டேக்கு விஷ் பண்ணல, நானும் அவள்கிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி கழிச்சடைக்கிட்டெல்லாம் முதல்ல பேசாதீங்க. அதெல்லாம் ஒரு மிருகம், மனுஷ பிறவியே கிடையாது. இப்படி ஒரு கேரக்டர் உள்ள பொண்ணுலாம் கண்டிப்பாக மனுஷ பிறவியாக இருக்க வாய்ப்பே இல்லை. மூஞ்சில் என்ன போடுவீங்க தானே கேட்டீங்க. நம்ம நேச்சுரலாக கலரு கிடையாது. மோஸ்ட்லி நம்ம எப்போதுமே ஸ்னாப்சாட்டில் தான் வீடியோ எடுக்கிறோம், அதனால அது கலராக தெரியும். நான் கலரு கிடையாது. அதனால் இட்லி மாவும் மீந்துருச்சு. சரி, அதில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து ஃபேஸில் போட்டேன். இட்லி மாவு புளிச்ச மாவு, நல்லா புளிச்ச மாவு. சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, பாய் மக்களே.